ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SPR வீல்ஸ் டிராவல் சேனல். மீண்டும் ஒரு வீடியோவுடன் உங்களை சந்திக்கிறேன். மிகவும் மகிழ்ச்சி. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்த அனைவருக்கும் நன்றி. இன்றைய இலக்கு சைனா டவுன் ஆகும். சைனா டவுன் அமெரிக்காவில், குறிப்பாக டவுன் டவுன் லாஸ் ஏஞ்சலஸ், கலிஃபோர்னியா அமைந்துள்ளது. கலிபோர்னியாவின் டவுன் டவுன் லாஸ் ஏஞ்சல்ஸில் உள்ள ஒரு சுற்றுப்புறம் சைனாடவுன் ஆகும். இது 1938ஆம் ஆண்டில் மத்திய லாஸ் ஏஞ்சல்ஸில் சீன மற்றும் பிற ஆசிய வணிகங்களுக்கான வணிக மையமாக மாறியது. இந்த பகுதியில் உணவகங்கள், கடைகள் மற்றும் கலைக்கூடங்கள் உள்ளன. ஆனால் குறைந்த வருமானம் கொண்ட சுமார் 7800 குடியிருப்பாளர்களை கொண்ட ஒரு குடியிருப்பு சுற்றுப்புறமும் உள்ளது. அசல் சைனாடவுன் 19ஆம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் உருவாக்கப்பட்டது. மேலும் நகரத்தின் முக்கிய தரைவழி போக்குவரத்து மையமான யூனியன் ஸ்டேஷனுக்கு இடமளிக்க இடிக்கப்பட்டது. நியூ சைனாடவுன் என்று குறிப்பிடப்படும் இந்த சுற்றுப்புறம் மற்றும் வணிக மையம் 1938இல் வணிகத்திற்காக திறக்கப்பட்டது. பழைய சைனாடவுன் அல்லது அசல் சைனாடவுன் என்பது 1860கள் முதல் 1930கள் வரை அமெரிக்காவின் கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகர மையத்திற்கு அருகில் சட்ட பிரிவினையால் அமல்படுத்தப்பட்ட முன்னாள் சீன அமெரிக்க இனப்பகுதியின் இருப்பிடத்தை குறிக்கும் ஒரு மறுபெயராகும். பழைய சைனாடவுன் முன்னாள் காலே டி லாஸ் நீக்ரோஸை உள்ளடக்கியது மற்றும் அலமேடா தெரு முழுவதும் அபப்லாசா, பெஞ்சமின், ஜீனட், ஜுவான், மார்ச்சால்ட் மற்றும் மேசி தெருக்கள் வரை கிழக்கு நோக்கி நீட்டிக்கப்பட்டது. இந்த சைனாடவுன் 1890 மற்றும் 1910க்கு இடையில் அதன் வணிக மற்றும் வகுப்புவாத உச்சத்தில் இருந்தது. 1860களின் முற்பகுதியில் தெற்கு சீனாவின் குவாங்டாங் மாகாணத்தை சேர்ந்த ஆயிரக்கணக்கான சீன ஆண்கள் மத்திய பசிபிக் ரயில் பாதை நிறுவனத்தால் முதல் கண்டம் விட்டு கண்டம் செல்லும் ரயில் பாதையின் மேற்கு பகுதியில் பணியமர்த்தப்பட்டனர். அவர்களில் பலர் லாஸ் ஏஞ்சல்ஸில் குடியேறினர். 1971ஆம் ஆண்டு சீன படுகொலையில் 2 தசாப்தங்களாக ஆபத்தான பகுதியாக அறியப்பட்ட காலே டி லாஸ் நீக்ரோஸ் அல்லது நீக்ரோ ஆலி என்று அழைக்கப்படும் லாஸ் ஏஞ்சல்ஸின் பகுதியில் சுமார் 500 ஆண்கள் கொண்ட ஒரு கும்பலால் 19 சீன ஆண்களும் சிறுவர்களும் கொல்லப்பட்டனர். இது அமெரிக்க மேற்கில் இதுவரை நடந்த இன வன்முறையின் மிக கடுமையான சம்பவங்களில் ஒன்றாகும். புரூஸ் லீயின் 7 அடி வெண்கலச் சிற்பம் சீனாவின் குவாங்சோவில் ஒரு அறியப்படாத கலைஞரால் உருவாக்கப்பட்டது. மேலும் லீ தற்காப்பு கலை நிலைப்பாட்டில் நன்சக்ஸை பிடித்துக் கொண்டிருப்பதை சித்தரிக்கிறது. லீயின் மகள் ஷானனின் 5 வருட முயற்சிக்கு பிறகு இது கலிபோர்னியாவின் லாஸ் ஏஞ்சல்ஸுக்கு கொண்டு செல்லப்பட்டது. மேலும் இது அமெரிக்காவில் அவரது மறைந்த தந்தையின் ஒரே சிலையாகும். இதன் திறப்பு விழா ஜூன் 15, 2013 அன்று நூற்றுக்கணக்கான மக்கள் கூட்டத்தில் நடைபெற்றது. இதில் அடிக்கல் நாட்டிய ஆசிய அமெரிக்க நடிகர் ஜேம்ஸ் ஹாங் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இது நிரந்தரமாக ஒரு நினைவு பீடத்தில் நிறுவப்பட்டு செப்டம்பர் 28, 2018 அன்று ஷானன் லீ மற்றும் கலிபோர்னியா மாநில செனட்டர் கெவின் டி லியோன் கலந்து கொண்ட விழாவில் திறக்கப்பட்டது.
வு என்பது லாஸ் ஏஞ்சல்ஸ் சைனாடவுனில் அமைந்துள்ள ஒரு பிரபலமான காண்டோனீஸ் பிபிக்யூ மற்றும் கடல் உணவு உணவகமாகும். இது அதன் பெரிய மலிவு விலை மெனு மற்றும் கிளாசிக் சீன் அமெரிக்க உணவுகளுக்கு பெயர் பெற்றது. இது ஒரு சாதாரண குடும்பத்தால் நடத்தப்படும் ஸ்தாபனமாகும். இது பல தசாப்தங்களாக சைனாடவுனின் பிரதான உணவாக உள்ளது. உணவு வகைகள்: கிளாசிக் சீன் அமெரிக்க உணவுகளை மையமாக கொண்ட காண்டோனீஸ் பிபிக்யூ மற்றும் கடல் உணவு. வளிமண்டலம், சாதாரண குடும்ப நட்பு மற்றும் அதன் பெரிய பகுதிகளுக்கு பெயர் பெற்றது. மெனு: பீக்கிங் வாத்து, உப்பு மற்றும் மிளகு இறால், நேரடி கடல் உணவு மற்றும் புரோக்கோலியுடன் கூடிய ஆரஞ்சு கோழி மற்றும் மாட்டிறைச்சி போன்ற அமெரிக்க பாணி டேக்அவுட் விருப்பங்கள் உட்பட பல்வேறு வகையான உணவுகளை வழங்குகிறது. ஹாப் வு என்பது சைனாடவுனில் நன்கு நிறுவப்பட்ட உணவகம். பல தலைமுறைகளை உள்ளடக்கிய வரலாற்றை கொண்டுள்ளது. நாங்கள் ஹாப் வு உணவகத்திற்கு சென்றோம். அது ஒரு சீன உணவகம். பிராட்வே லாஸ் ஏஞ்சல்ஸின் சைனாடவுனில் இது வைக்கப்படும். அனைத்து வகையான கடல் உணவுகள், ஃப்ரைடு ரைஸ் மற்றும் பிற எளிதில் கிடைக்கும் நூடுல்ஸ் இதில் அடங்கும். நூடுல்ஸ், கங்கோ சிக்கன் மற்றும் சிக்கன் லெக்ஸ் நாங்கள் ஆர்டர் செய்தவை. கங்கோ சிக்கன், நூடுல்ஸ் மற்றும் சிக்கன் லெக் ஆகியவற்றை நான் சுவைக்க விரும்புகிறேன். தோஸ் ஐட்டம் குட் அண்ட் டேஸ்டி. இந்த சைனாடவுன் இடத்தையும் உணவகத்தையும் நீங்கள் ரசிப்பீர்கள் என்று நம்புகிறேன். உங்களிடம் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் எனக்கு செய்தி அனுப்புங்கள். நான் உங்களுக்கு உதவுவேன். இந்த வீடியோவை பார்த்ததற்கு நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்கள் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் ஷேர் செய்யவும், லைக் செய்து ஷேர் செய்யவும், கருத்து தெரிவிக்கவும். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் உடனே சப்ஸ்கிரைப் செய்யவும். இதே போன்ற ஒரு வீடியோவில் மீண்டும் உங்களை சந்திப்பேன். நன்றி. விடைபெறுகிறேன்.